இன்னைக்கு 9th May 2026. கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, 2026 2025 தெரில. இவ்வளோ நேரம் மழை பெஞ்சது, டோட்டலாக போட்டுச்சு. நான் திரும்ப வந்தேன், மறுபடியும் போகிறேன். மழையே பெய்யல, ஆனால் வீட்டுக்கிட்ட நல்ல மழை. ஆனால் இந்த மழையில் என்னால் என்ஜாய் பண்ண முடியாதுன்னு தோணுச்சு. அதனால் அவிஷும் கூட பேசலாம், நானும் வீடியோ பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். உன் கூட நடக்கிற மாதிரி இப்போ நான் நினச்சிக்கலான்ற மாதிரி நினச்சேன். மழை எல்லாம் இல்லை, மழை கூட டைமிங்லாம் இருக்குல்ல, அமையணும்ல. மழை தொடர்ந்து ஸோ ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இன்ட்ரெஸ்ட் தாட்ஸ். இதுவே இங்கே எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள். இந்த லைனுக்கு கீழே இங்கே 400 kV வோல்ட் போயிட்டுருக்கு. சரி, அவங்ககிட்ட சொல்கிறது எவ்வளோ நல்லா இருக்குது. இங்கே ஏதோ ஒரு நாயை குட்டிச்சிருக்காங்க போல். 400 kV வோல்ட் எனக்கு மேலே போயிட்டுருக்கு. சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ அழகாக இருக்குல்ல. kV இங்கே பல்ப் வச்சா எரிய வச்சு பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. சரி, ஓகே, 2 நிமிஷம் நான் இதை பேசிட்டேன். ஒரு மாதிரி பெருமையாக இருக்குது. அந்த வெறுமைக்கு போகுமா அப்படின்னு தெரில. இப்போ எனக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க, ஸ்டூபிட் கூகுள் ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்ணும். அது ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. நான் வேறு ஒருத்தருக்கு அந்த ஒர்க்கை கொடுத்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் சம்பளத்தை கொடுத்துட்டேன் என் ஃப்ரெண்டுக்கு. ஆனால் இது என் வேலை தானே, நான் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி இன்றைக்கி பண்ணுறேன். ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவேன்? ஆனால் அந்த ஸ்டூபிட் கூகுள் ஃபார்ம்ஸை நான் ஃபில்அப் பண்ணுன்ற அவசியம் இல்லை. அதுதான் என் வேலையாக பண்ணுன்ட்டு இல்லையா? சரி, பார்ப்போம். ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்படி இருந்தாலுமே கொஞ்சம் எம்டினஸ் கம்மியாக எங்கேயோ தேடுறேன். பாசத்தை. ஆனால் நாளைக்கு மதர்ஸ் டே, இல்லை நாளைக்கு மதர்ஸ் டேவா? அம்மாவை தானே தேடுறேன் எல்லா இடத்துலையும். எங்கள் அம்மா இருக்காங்க, ஆனால் நிறைய இருக்குது. ஆனால் நிறையா நான் சொல்கிறேன், இந்த எம்டினஸ் இருந்தானா இருக்காதுன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தால் லைஃப் ஒர்த் இல்லைன்ற மாதிரி நான் நினைப்பேன். ஆனால் இந்த எம்டினஸ் இருந்தால் எனக்கு இருக்காது. This property belongs to Power Grid Corporation of India. இந்த ப்ராப்பர்ட்டி கூட ஓன் பண்ண முடியும் யாராச்சும். எனக்கான இந்த ப்ராப்பர்ட்டியோட ஐ வாண்ட் டு ஓன் ரியலி சம்மன். மழை தூரத்தில் போடுது, காற்றடிக்குது. ஆனால் இப்போ நான் வீடியோ எடுத்து உங்க கூட பேசலைன்னா இதை பார்ப்பேன்னா பிரிங் ஸ்மைல் இன் மை ஃபேஸ். இதை பார்ப்பேன்னா பேசுறது, உங்க கூட பேசுறது நல்லா இருக்குது. கொஞ்சம் எம்டினஸ் கம்மியாக இருக்குது. நீ நேரில் இருந்தேன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நீ காலில் ChatGPT கதை கூட கேட்டுட்டு இருந்தேன். இவன் இருந்தேன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, அந்த மாதிரி பேசுவேன். நீ சொல்கிறத கேட்பேன், அவ்வளோதான். வேறு எந்த ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கட்டும், இல்லை எங்கள் அம்மா லூஸ் மாதிரி பண்ணுற ஒரு சில விஷயங்கள் இருக்கட்டும், இல்லை வீட்டில் போய் எங்கள் அம்மா அப்பா 2 பேர்ட்டையும் நல்லா பேசுகிறதுக்காக இருக்கட்டும், நீ கூட இருந்தால் இன்னும் நல்லா பேசு. இல்லை பாதோ பேசுகிறதுக்காக எங்கள் அம்மா அப்பா கிட்ட நல்லா பேசுகிறதா இருக்கட்டும், உன்னையும் நல்லா பார்த்துக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே
அதை பெட்டராக பண்ண முடியும். நீ இருந்தேன்னா அதுக்கு நீ எனக்கு வேணும். நீ இல்லாமல் எதுவுமே என்னால் பண்ண முடியல. நான் திரும்புறதுல தெரியுதா? தெரியும் இப்போ. தெரியுது. நீ நான் மட்டும் நடந்து போகணும். எனக்கு இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருப்ப? வந்து கிட்டத்தட்ட 11 இருக்கலாம். எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பார்த்துட்ருப்பியா? ரிசல்ட் வந்துச்சு. நீ யாருக்கு ஓட்டு போட்டிருப்பேன்னு தெரில. இப்போ என்ன பண்ணிகிட்ருப்ப? ஒர்க் பண்ணிகிட்ருப்பியா? இல்லை காலேஜ் போயிட்டுருப்பியா? எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பியா? இமேஜின் பண்ணி பார்த்துருப்பியா? இன்னைக்கு ஒருத்தன் உன்னை பற்றி யோசிச்சுட்ருக்கான். மழையில் நமக்குன்னு ஒரு கொடையை வாங்கி வச்சுட்டு இல்லை உன் கூட பேசுறதான் நினச்சி நடந்து போயிட்டுருக்கான் அப்படின்ட்டுலாம். ஸோ இதை கூட சொல்கிறதுக்கெலாம் டேட்டில் வந்து செல்ஃபி எடுப்போமா? இது நடுவில் நமக்குள்ள நடுவில் இப்படி இதே டவர், இதே இடம். நீ இங்கே பின்னாடி இந்த இடத்துல வந்து இப்படி காட்டுற மாதிரி இதே கொடை விஷயம். இந்த கொடையை நான் வச்சுருப்பேன். நான் இந்த படத்தில் சொல்லுவாங்கள்ல, ஈஃபில் டவர் முன்னாடி கிஸ் பண்ணணுன்ட்டு. உண்மையாக இந்த 400 kV டவர் முன்னாடி கிஸ் பண்ணக்கூடாது. இது வந்து நான் கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுறேன். Just you and me. Oh, my love. நீ வரும்போது ஸ்நாக்ஸ் கொண்டு வா. நான் ஊட்டி விட்டுறதுக்கு ஆள் வேணும். நீயும் சாப்பிட்டு நானும் ஒன்று கூட்டி விட்டேன். பை சவுண்ட் செல்ஃபிஷ் லைட்டா அப்படின்னு மாதிரி ஃபீல் ஆச்சு. நிறையா ஊட்டி விடுவா. நெவர் வரி அலோன் நான் ரீசெண்டாக கற்றுக்கிட்டேன். சொல்லியிருக்கலாம் நான். டோன்ட் வாண்ட் டு வரி அலோன். இனிமேல் நான் வரி பண்ணுறனால வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அட்லீஸ்ட் நீ வர வரைக்கும். சரி கேர்ள். அப்படி வீட்டுக்கு கிளம்புறேன். சரி, மாய்ஸ்டராக இருக்கும்போது இப்போ பல்பு கொண்டு வந்தால் நல்லா எரிய சான்ஸ் இருக்குது. போமா. என்னடா இது இவ்வளோ கீழே இருக்கு? ஓகே, பாய். இதுவும் சொல்லணும்னு எனக்கு இப்போ ரீசெண்டாக கற்றுக்கிட்டேன். நமக்கு சாப்பாடு, தண்ணி இது போதுமா? காசு எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்?
நம்ம வந்து வி வாண்ட் டு பி ஃபெல்ட் அப்ரிஷியேட்டட், சீன் நான் பண்ணேன் அப்படின்றது. இதில் கூட எனக்கு பர்பஸ் இருந்தால் நீ என்னை பார்த்த, எனக்கு வந்து நான் இப்படி ஏக்கப்பட்டேன், உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன், நீ இல்லாமல் நான் இப்படி இருந்தேன் அப்படின்றது நீ பார்த்து அக்னாலேஜ் பண்ணணும் அப்படின்றது தான். எல்லோரும் அக்னாலேஜ் பண்ண மாட்டாங்க. நான் இது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறேன், இங்கே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பல்பு எரியுது அப்படின்னா அது நான் மட்டும் பார்த்தா எழுதி வச்சுருந்தேன். இப்போது ஒரு ஃபிலாசபி எனக்கு ஃபுல்லாக அது கற்றுக்கல. ஒரு மரம் உண்மையிலே கீழே விழுந்துச்சு காட்டில் அப்படின்னா யாருக்குமே தெரிலனா உண்மையிலே அந்த மரம் விழுந்துச்சா? அது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறது, நான் பார்த்ததா ஃபீல் பண்ணுறதுக்கு யாராவது இருந்த விட்னஸ் பண்ணாதானே அது எல்லாரோட பிரெயின், மேபி ஹியூமனோட பிரெயின் அப்படி தானே ஒயராக இருக்குது. Thank you. Bye.